மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள 6, 7, 8 ஆகிய வார்டுகளுக்கு கடந்த 5ஆம் தேதி கீழப்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு போதுமான இடவசதி இல்லாததால் கீழப்புதூரில் உள்ள TESE அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்திற்கு முகாம் இடமாற்றம் செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. முகாமுக்கு வரும் மக்களிடம் மனுக்களை அரசு துறை அதிகாரிகள் வாங்க வசதியாக 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளை மரத்தடிக்க அதிகாரிகள் அனுப்பினர். அவர்கள் வெயிலில் காய அதிகாரிகள் வகுப்பறையில் உட்கார்ந்து மனு வாங்கினர். இதை அறிந்த அதிமுக நகர செயலாளர் பூமாராஜா தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். படிக்க வந்த பிள்ளைங்களை வெயில்ல உட்கார வச்சு முகாம் நடத்துறீங்களே, இது நல்லாவா இருக்கு என ஆவேசம் காட்டினர். அதன் பிறகுதான் அதிகாரிகளுக்கு அவர்கள் செய்தது தப்பு என புரிந்தது. அந்நேரம் பார்த்து பள்ளி தாளாளர் வந்து, நீங்கள்லாம் யாரு, உங்க புள்ள படிக்குதா, எதுக்காக பிரச்சனை பண்றீங்க என கேட்டதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு 100 நல்ல செய்யணும்னா நாங்க செய்யறதை செய்யணும். இல்லைன்னா கூட்டிட்டு போங்க. என் பிள்ளை எங்கேயும் படிக்க, என் பிள்ளைக்கு தான் படிக்கிறேன். அரசியலை கொடுக்க வெளியே வச்சுட்டேன். உசிலம்பட்டி தாசில்தார் பாலகிருஷ்ணன், நகராட்சி கமிஷனர் இளவரசன் உடனடியாக மாணவர்களை வகுப்பறையில் உட்கார வைப்பதாக கூறினர். இன்னொரு வகுப்பு மாணவர்களோடு சேர்ந்து 4ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்கார வைக்கப்பட்டனர். ஆனால் 4ஆம் வகுப்பறையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மாலை வரை தடையின்றி நடந்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 4ஆம் வகுப்பு மாணவர்களின் ஒருநாள் வகுப்புகள் பாழானது. பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை வெயில உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டாங்க. என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, ஒண்ணு லீவு நாள்ல வச்சிருக்கணும், நீங்க அல்லது பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கணும், பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமா சொல்லி நாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறோம். அதாவது டவுன் கமிஷனர் வருவாய்த்துறையிட்ட கேட்கிறோம். அவர்கிட்ட மாதிரி கிடைக்கல, அதனால வச்சுட்டான், நாங்க பிள்ளைகளை உள்ள உட்கார வைக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த கரஸ்பாண்ட் வராரு. அந்த வந்து உரிமையில இவன் சொன்னவன் உட்கார வைக்க பிள்ளைகளை என்ன உட்கார போகுது, எங்க இஷ்டம் இவன் சொல்றேன். ஓமில்ல படிக்கிறீங்களா, யார் எதுக்கு வந்தீங்க அப்படி உரிமையில பேசுறாரு. நான் வந்து நகர்மன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர், கவுன்சிலர் முறையில் நான் மக்களுடைய பிரதிநிதி. நான் பேசாம யாரு இருந்தாலும் கேட்பேன். இந்த ஆளுடைய இது கூட எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் இருக்கிற போது, தலைமை ஆசிரியர் போது என்ன தப்புன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்க இருக்கோம். இவர் வந்து யாருடா நீங்க போங்கடான்னு சொல்லி உரிமையில பேசுறாரு. சம்பளம் கொடுக்கறது யாரு கொடுக்கறது, அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. அப்படி இருக்கிற போது இவர் ஏன் அப்படி தப்பா பேசுறாரு. அதனால இந்த அரசாங்கமும் இந்த பள்ளி நிர்வாகமும் அந்த தவறா பேசிய, மக்களை மதிக்காத அந்த பிரின்சிபல் இவர் தலைமை கரஸ்பாண்டன்ட் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் 53 வருஷத்துல இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லா பேரும் எனக்கு தெரியும், யாரா 2ஆம் மணி தெரியும். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தான் நாங்க கேட்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஏன் வெயில உட்கார வச்சு பாடுறதுக்கு கேட்டேன். இப்ப மாதிரி அந்த தாசில்தார் சொன்னார், கமிஷனர் சொன்னார், உள்ள உட்கார வச்சுட்டாரு. அப்படி 10 சொன்னாங்க வந்துரும்ல. அப்படி இருக்கிற போது ஏன் தவறா பேசுறாரு. இவர் சம்பளம் யாரு கொடுக்குறது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் அரசாங்கம் தானே கொடுக்குது, மக்கள் ஏற்பாடு தானே. எங்க பிள்ளை தானே கிளம்பு பிள்ளை தானே படிக்குது. அந்த பிள்ளைகளை போட்டு படிக்க விட என்ன செய்வீங்க. அதனால மக்கள் பிரதியை மதிக்காம, வந்த கட்சிக்காரர்களை மதிக்காம தவறா பேசிய அந்த கரஸ்பாண்ட் மீது அந்த நிர்வாகம், CLC நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை இருக்கணும். இல்லாட்டி போனா இதுக்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கீழே போடுறது எல்லாரும் தெரியும். எல்லா மாணவ மாணவிகளை நிப்பாட்டிக்கிடுவோம். எல்லா பெட்ரோல் டிப்பி சொல்லி இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பாங்க சொல்லி நிப்பாட்டுவோம். இது உறுதி. இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் இருந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு வெயிலில் தரையில் அமர்ந்தபடி வகுப்புகள் நடக்கின்றன. காரணம் ஊழலுடன் ஸ்டாலின். ஆம், ஸ்டாலினின் விளம்பர முகாமிற்காக இந்த பள்ளியை மாணவர்களிடமிருந்து பிடுங்கி அவர்களின் பள்ளியில் இருந்தே அவர்கள் வெளியேற்றப்பட்டு வெயிலில் தரையில் அமர வைத்து வாட்டி வதைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் அரசு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் படிப்பை தடுக்கும் இந்த விளம்பர வெறி பிடித்த திமுக அரசை அதிமுகவினரும் பொதுமக்களும் தட்டி கேட்டால் பள்ளியே தங்களுக்கு சொந்தமானது போல மமதையின் உச்சத்தில் நடந்து கொள்ளும் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம்.
வெட்டி விளம்பரத்திற்காக பள்ளி மாணவர்கள் படிப்போடும் எதிர்காலத்தோடும் விளையாடுவதை ஸ்டாலின் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பள்ளி இயங்கும் நேரங்களில் வைப்பதை வன்மையாக கண்டிப்பதுடன் பள்ளிகளில் வகுப்பு நடக்கும் நேரத்தில் முகாம்கள் வைக்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.